ஆத்மாவின் தாகும் அமைதி ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி. அமைதி அமைதி அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. வலியின் அப்பால் அமைதி, கூட்டத்தின் அப்பால் அமைதி, தன்னுடன் இணையும் அந்த நிமிடம் அமைதி, மூச்சுகளுக்கு ஓய்வு தரும் அமைதி, இரவு மடியின் மென்மை அமைதி, கண்களின் உறக்க நிழல் அமைதி, ஓய்வின் பேரே அது அமைதி. ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி, ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி, மௌனத்தின் மொழியில் மறைந்த அமைதி, சோர்வின் முடிவில் உதிக்கும் அமைதி, பயத்தின் பின் மலரும். ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற தலைப்பில் 31 நாளுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 15வது நாள். அமைதியை தேடி அலைகிறது ஆத்மா, அமைதியை தேடி அலைகிறது ஆத்மா. சில நேரம் உறவுகளில், சில நேரம் உலகத்தின் ஆசையில் அமைதியை தேடி அலைகிறது ஆத்மா. சில நேரம் உறவுகளில், சில நேரம் உலகத்தின் ஆசையில். நான் அறிந்தபோது என் பாபாவே என் உண்மையான ஆதாரம் என்று. நான் அறிந்தபோது என் பாபாவே என் உண்மையான ஆதாரம் என்று. அப்போதுதான் தெரிந்தது இதுவே என் உண்மையான அமைதியின் அளவுகோல் என்று. அப்போதுதான் தெரிந்தது இதுவே என் உண்மையான அமைதியின் அளவுகோல் என்று. அப்போதுதான் தெரிந்தது இதுவே என் உண்மையான அமைதியின் அளவுகோல் என்று. ஓம் சாந்தி. இன்றைக்கான அவ்யக்த முரளியோட டேட்டு 14/11/2002 சொல்லப்பட்ட முரளி. முரளியோட தலைப்பு பிராமண வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன் மற்றும் வெற்றியின் அடிப்படை என்ன? நிச்சய புத்தி. நிச்சய புத்தியின் நாம நிச்சய புத்தின்னு சொல்லும்போது நிச்சய புத்தி கூட ஒரு வேர்டு ஆட் ஆகுது. அது என்ன வேர்டு? நிச்சய புத்தி விஜயந்தி. நிச்சய புத்தின்னு சொன்னாலே விஜயந்தி வந்துடுது. இப்போ நம்ம டெய்லி சாக்கார முரளி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதுல கூட அவ்யக்த இஷாரா நம்ம என்ன கேட்குறோம்? நிச்சய புத்தியை பத்தி கேட்குறோம். கூடவே நிச்சிந்த், அதாவது கவலையற்ற நிலை, இதை பத்தி நம்ம டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நிச்சிந்த் அதாவது கவலையற்ற நிலையினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நிச்சய புத்தி. கூடவே நிச்சய புத்தியினுடைய அடிப்படை ஸ்ரீமத். பிராமணனாக ஒவ்வொருவரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எதன்படி நடந்துட்டு இருக்கோம், ஸ்ரீமத் படி. இப்போ நிச்சய புத்திக்கான ஆதாரம் அடிப்படை ஸ்ரீமத்தாக இருக்கு. நாம எந்த அளவுக்கு யதார்த்தமாக நிச்சயத்தோட இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ எப்போ நம்ம அந்த மாதிரி நிச்சய புத்தியை நமக்குள்ள கொண்டு வர முடியும்? நாம நிச்சிந்த் நிலையில இருக்கும்போது தான். அதாவது கவலையற்ற நிலையில நாம இருக்கணும். கவலையற்ற நிலை எப்போ வரும்? எவ்வளோ அதிகமா நிச்சய புத்தி இருக்குமோ, எவ்வளோ அளவு அதிகமா நிச்சய புத்தி இருக்குமோ அந்த அளவு தான். கூடவே நிச்சய புத்தி எப்போ வரும்? ஒவ்வொரு கட்டளையுமே பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி இருக்கிறப்போ தான். யாரையாவது கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நிச்சயம் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? யாராவது மறுப்பாங்களா? இல்லை, நிச்சயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கேட்டா நிச்சய புத்தி இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க?
ஏதாவது 1% இருக்கா? இப்போ எவ்வளோ இருக்குது நிச்சய புத்தி? இப்போ எல்லாருமே சொல்லுவோம் எங்களுக்கு நிறைய நிச்சய புத்தி இருக்குது, நிச்சயம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எல்லோருக்கும் நிச்சய புத்தி இருந்தது அப்படின்னா சில நேரம் வெற்றி சில நேரம் தோல்வி அப்படி ஏன் வருது? நீங்கள் ஆமாம் நான் நிச்சய புத்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கலக்கம் அடைகிறீங்க? நீங்கள் கஷ்டத்தில் வர்றீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நிச்சய புத்தி இல்லைன்னு அர்த்தம். சிவபகவானுடைய மகா வாக்கியம்னு சொல்கிறோம். இப்போ அவருடையதை நம்ம கேட்குறோம், அவர் மேலே நிச்சயம் வச்சுருக்கோம் அப்படின்னா கலக்கம் எப்படி வரும்? அப்போ கலக்கம் அப்படின்றது பலகீனமாயிடும். அது நம்மளை பலகீனமாக்காது, அது பலகீனமாயிடும். பலகீனமானவர் எப்போவுமே வெற்றியாளராக இருக்க முடியாது. கலக்கம் பலகீனமாக்கி விடுது. மேலும் பலகீனம் எப்போவுமே வெற்றி அடையவும் விடாது. எல்லோருமே நிச்சய புத்தி என்றால் வெற்றி மாலையில் வருவோம் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே 8 ரத்தினம் இருக்காங்க, எங்கே 100 ரத்தினங்கள் இருக்குது, மேலும் எங்கே 16,108? இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஏன் இருக்குது? பாபா ஒருத்தர் தான், படிப்பும் ஒன்று தான், படிக்க வைக்கிறதும் ஒருத்தர் தான், நேரமும் ஒன்று, நம்மளுடைய லட்சியமும் ஒன்று, வீடும் ஒன்று. அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஏன் வருது? 27/12/1987 அவ்யக்த முரளியில் நிச்சய புத்தி அப்படின்னா எப்போவுமே பாபாவுக்கு பலிகாராக இருக்கிறவங்க. கூடவே பலிகார் ஆகிறது அப்படின்னா, பலிகார் ஆகிறதுனா முழுமையான சமர்ப்பணம், அதாவது முழு வம்சத்தோட சமர்ப்பணம். அது தேகத்தினுடைய வம்சமா இருந்தாலும் சரி, தேகத்தின் உறவுகளினுடைய வம்சமா இருந்தாலும் சரி, இல்லை தேகத்தினுடைய பொருட்கள் ஆசையினுடைய வம்சமா இருந்தாலும் சரி. எந்தெந்த வம்சம்? தேகத்தினுடைய வம்சமா இருந்தாலும் சரி, எந்த வம்சமா இருந்தாலும் சரி, ஆசைகளினுடைய வம்சமா இருந்தாலும் சரி, எல்லா வம்சம் எல்லாத்தையும் நம்ம முழுமையா நீக்கிட்டு சமர்ப்பணம் ஆகணும். பலிகார் ஆகிறது அப்படின்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது, பலிகார் ஆகிறதுனா என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னா பிராமண வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன் என்ன? நிச்சய புத்தி. மேலும் நிச்சய புத்தியினுடைய சான்று எப்போவுமே வெற்றி. வெறும் வெற்றி மட்டும் கிடையாது, சதா எப்போதும் வெற்றி தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்மக்கிட்ட பாபா அடிக்கடி கேட்பாரு. என்ன கேட்பாரு? குழந்தைங்களே மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, சதா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்போது நாம் என்ன சொல்கிறோம்? எல்லோரும் கை உயர்த்துறோம், ஆமாம் பாபா அப்படின்னு. பிறகு கேட்குறாங்க, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? பாபா ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்பார், அப்போ கை தூக்கிடுவோம். அப்புறம் சதான்னு சொல்லி கேட்பார், அப்போ அப்படியே மெதுவாக கை கீழே வந்துடுது. மகிழ்ச்சியாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சதா எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். பிராமண வாழ்க்கையில் அந்த சதான்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் பிராமண வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன் நிச்சயம், மேலும் நிச்சயத்தினுடைய சர்டிஃபிகேட் எப்போவுமே வெற்றி. அதனால் நம்மளுடைய 4 வகையான நிச்சயத்தையும் சரி பார்க்கணும். எனக்கு 4 வகையான நிச்சயம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எங்காவது 1 இல்லை 2 நிச்சயம் கம்மியாயிடுதா, தளர்ந்து போயிடுதா? எப்போவுமே ஒரு பொருளை இல்லை ஏதாவது ஒன்றை இறுக்கமாக கட்டுறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறோம்? 4 பக்கத்துலேயும் இறுக்கமாக கட்டுறோம். ஒரு பக்கத்தில் மட்டும் கட்டினா போதுமா? அதனால 4 மூலைகளும் இறுக்கமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா 4 வகையான நிச்சயம் என்னென்ன சொல்லுங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாபா மேலே நிச்சயம், 2வது நம்ம மேலே நிச்சயம், 3வது பிராமண குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிச்சயம், 4வது டிராமாவின் மீது நிச்சயம். சரி, இதில் எந்த ஒரு நிச்சயம் முழுமையாக பக்காவாக இருக்குது? இதில் எந்த ஒரு நிச்சயத்தில் நாம் 100% பாஸ் அப்படின்னு சொல்லலாம்? இப்படி பாபா கூட சொல்கிறார், பாபா கிட்ட பாபாவை பற்றி எனக்கு தெரியும், பாபா மேலே எனக்கு முழுமையான நிச்சயம் இருக்குது, அவர் தான் பகவான் அப்படின்னு நம்புகிறோம். நான் அவருடைய குழந்தை. பாபா சொல்கிறாரு, இது எல்லாருக்குமே தெரியும், பாபா மேலே நிச்சயம் எல்லாருக்கும் பக்காவாக இருக்குது, அதில் எல்லோருமே ஃபுல் பாஸ் ஆகிட்டீங்க, அதனால தான் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்றார். ஆனால் தன் மீது நிச்சயத்தில் ஏன் டிஃப்ரெண்ட் இருக்குது? சொல்கிறதுலையும் செய்கிறதுலையும் ஏன் மாறிடுறீங்க? நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு சொல்கிறீங்க.
ஆனா சின்ன விஷயத்துல போய் பயந்துடுறீங்க. நான் விஸ்வ கல்யாணக்காரி, ஆனா தன்னுடைய கல்யாணம், அதாவது தனக்கு நன்மை செய்யக்கூடியது கஷ்டமா இருக்கா? நான் விஸ்வ கல்யாணக்காரி, ஆனா தன்னுடைய கல்யாணம் கடினமா தோணுது. முதல் நாள்ல இருந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கப்படுது. இப்போ 7 days கோர்ஸ் நம்மெல்லாம் கேட்டோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன? நான் ஆத்மா, உடம்பு கிடையாது. இது முதல் நாள்ல இருந்தே எனக்கு பக்காவா சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு எனக்கு இந்த நிச்சயம் நாள் முழுசும் இருக்கா? நான் ஆத்மா, உடல் இல்லைன்னு தெரியுதா? ஏன்னா நாம இதை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம், ஆனா ஏத்துக்கல. நான் ஆத்மா, ஆனால் எந்த ஆத்மா? இத தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து ஏத்துக்கிறப்போதான் நமக்குள்ள நிச்சயம் வரும். அதனால இது நம்ம மேல இருக்கக்கூடிய நிச்சயம். அடுத்தது, பிராமண குடும்பத்துல எல்லோருக்கும் நிச்சயம் இருக்கா? பிராமண குடும்பத்துல நிச்சயம் இருக்கா? பாபா முரளியில சொல்றாரு, ரொம்ப அதிகமாக பிராமண குடும்பத்துல தான் நடக்குது. அதாவது குழந்தைங்க சொல்றாங்க, பாபா எனக்கு ஆஸ்தி உங்ககிட்ட இருந்து தானே கிடைக்குது, இந்த குடும்பத்துல இருந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். இப்போ ஆஸ்தி பாபாட்ட இருந்து தான் கிடைக்கும், சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? நான் குடும்பத்துல நிச்சயம் வச்சேன் அப்படின்னா பாபா கேட்குறாரு, பாபாவின் ஆதாரம் இருக்கட்டும், குடும்பத்துல இருந்து விலகி இருக்கட்டும். அப்போ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ குடும்பத்துல இருந்து விலகி இருக்கிறது சரியா அப்படின்னு பாபா கேட்குறாரு. நான் பாபாவுடையவர், பாபா என்னுடையவர், அது மட்டும் போதும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, அப்படியெல்லாம் நடக்காது, சொல்லக்கூடாது. இப்போ குடும்பம் இல்லாம மாலை எப்படி உருவாகும்? இப்போ பாபா இதுக்கு டபுள் அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. குடும்பம் இல்லாம மாலை எப்படி உருவாக்குவீங்க? மாலை எப்படி உருவாகுது? ஒரு நூல்ல ஒரு மணி, இன்னொரு நூல்ல இன்னொரு மணி, அப்படி கோர்க்க முடியுமா? ஒரே நூல்ல தானே எல்லா மணியும் கோர்க்க முடியும், அப்பதானே மாலை வரும். இப்போ ஒவ்வொரு நூலையும் தனித்தனியா செஞ்சிருங்க, ஒவ்வொரு மணியும் தனித்தனியா நூல்ல கோர்த்துருங்கன்னா மாலை வருமா என்ன? மாலை உருவாகுமா? அதனால பாபா சொல்றாரு, குடும்பமே ஒரு மாலை. குடும்பம்னா என்ன? மாலை. அப்புறம் பாபா மேலும் இன்னொரு விஷயம் சொன்னாரு, இந்த பிராமண வாழ்க்கையில 2 விஷயங்கள் இருக்கு. என்னென்ன? தர்மம், ராஜ்யம். வெறும் தர்மம் மட்டும் கிடையாது, ராஜ்யமும் இருக்கு. இந்த பிராமண குடும்பம்னா என்ன? இப்போ ராஜ குடும்பம். இந்த பிராமண குடும்பம்னா ராஜ குடும்பம் இல்லாம நான் மட்டும் ராஜாவா உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்குமா? நான் மட்டும் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கேன், ரொம்ப அழகான சிம்மாசனம் எனக்கு கிடைச்சிருக்கு, தாஜ் இருக்கு, திலக் இருக்கு, கிரீடோ இருக்கு, சிம்மாசனம் இருக்கு, திலகம் இருக்கு, அது மட்டும் போதுமா? முழு ராஜதானியிலையும் நான் மட்டும் தான் இருக்கேன். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. இப்போ ஸ்வர்க்கத்துல நான் மட்டும் தான் உட்கார்ந்துருக்கேன்னா அது எப்படி இருக்கும்? அதனால நாம என்ன செய்யணும்? பிராமண குடும்பத்திலையும் நிச்சயம் வைக்கணும். கூடவே இந்த நிச்சயம்தான் உங்களுக்கு எப்பவுமே காலத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கும். அதனால இன்னைக்குல இருந்து நம்ம என்ன செய்யணும்? எனக்கு இந்த குடும்பத்தோட ஒத்து போகல அப்படின்ற வேர்டை சொல்லவே கூடாது. இந்த மனிதரோட எனக்கு ஒத்து போகல, உங்களுக்கு யாருடன் ஒத்து போகல அப்படின்னா நாளைக்கு அவங்க தான் ராஜாவும் வந்துருவாங்க. ஆகவே என்ன செய்யணும்? என்னுடைய ஒவ்வொரு ஆத்மாவுடனும் நான் எல்லார்கிட்டையும், எல்லா ஆத்மா கிட்டையும் ஒத்து போகணும். ஏன்னா இந்த பிராமண குடும்பமே ராஜ குடும்பமாக இருக்க போகுது. அப்புறம் டிராமா மீது நிச்சயம். பாபா சொல்றாரு, ஒரு பக்கம் டிராமான்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நன்றாக என்ன பண்றீங்க? டிராமாவை மறந்துடுறீங்க. ஒரு பக்கம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா டிராமா கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடிய டிராமா அப்படின்ட்டு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் கலக்கத்துல வர்றப்போ நிச்சய புத்தி என்றால் என்ன அப்படின்னு சொல்றீங்க. நிச்சய புத்தினா என்ன என்பதற்கு அப்பாற்பட்டது. பாபா சொன்னாரு, என்ற கியூவை போடக்கூடாது, என்ற கியூவை போடாதீங்க. கியூல இருக்கிறவங்க பக்தர்கள், ஞானி இல்லை. கியூனா என்ன? வரிசை யாருடையது? பக்தர்களுடையது, ஞானியினுடையது கிடையாது. இப்போ கியூ அதாவது கியூனா ஏ அப்படின்னு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதே மாதிரி கியூ
2 கியூ சொல்றாரு. ஒரு கியூ வந்து லைன்ல நிக்கிறது, இன்னொரு கியூ அப்படின்னா ஹிந்தியில ஏ அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த மாதிரி நீங்க கியூ ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க கியூல நிக்க வேண்டி வரும். ஏன்னா பக்தர்கள் தான் வந்து கியூல நிற்கக்கூடியவங்க. நீங்க வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஞானிகள் இல்லை அப்படின்றாரு. இப்போ காத்திருக்க வேண்டி வரும். மேலும் காத்திருக்கிறது யாரோட வேலை? பக்தர்களுடைய வேலை. ஞானிகளுடையது கிடையாது, காத்திருக்கிறது கிடையாது. ஞானிகள் என்ன செய்கிறாங்க? வெயிட் பண்ணுவாங்களா? ஏற்பாடு செய்கிறாங்க. 78ஆம் ஆண்டின் முரளியில் பகவான் வந்து சொல்கிறாரு, நிச்சயத்தில் குலைதல் இருக்குது, அதாவது நிச்சயம் குறையுது அப்படின்னா பிறவியினுடைய பிராப்திகள் வந்து குறைவாயிடும். நிச்சயத்தில் குறைவு இருந்தது அப்படின்னா பிறவியினுடைய பிராப்தியில் குறைவு வரும். இப்போ பிறவியின் பிராப்தியில் வந்து வஞ்சிக்கப்பட்டவராக ஆயிடுவோம். அதனால நாம் என்ன செய்யணும்? 4 நிச்சயமும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பக்கா ஆகணும். அதனால இன்னையிலிருந்து இப்போதே என்னுடைய 4 மூளைகளும் இறுக்கமாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஏதாவது ஒரு மூளை தளர்ந்திருந்தா என்ன ஆகும்? வெற்றி கிடைக்க முடியாது. அதனால முதல்ல பாபா மேலே எல்லாருமே வந்து பாபா மேலே இருக்கக்கூடிய நிச்சயத்தின் மீது பாஸ் ஆகணும். 2வது நம்ம மேலே இருக்கக்கூடிய நிச்சயத்தின் மீது பாஸ் ஆகணும். 3வது பிராமண குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய நிச்சயத்தில் பாஸ் ஆகணும். 4வது டிராமா மீது இருக்கக்கூடிய நிச்சயம். இப்போ ட்ராமாவில் என்ன வார்த்தை வரக்கூடாது? ஏன்ற வார்த்தை வரக்கூடாது. அதை முடிச்சிடுங்க. டிராமாவில் நிச்சயம் அதிகரிக்கும். பிராமண குடும்பத்தில் எல்லோருமே ராஜ குடும்பத்தினர், அதனால நிச்சயம் அதிகரிக்கும். நம்மக்கிட்ட நான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்த ஆத்மா? இதை தெரிஞ்சோடனே நாம் ஏற்றுக்க கொள்ளக்கூடிய அந்த நிச்சயத்தில் வந்துடணும். அதனால் நான் இன்னைக்கு யாரை சந்திக்கிறேன்? நாம் எல்லாருமே ஒருவரையொருவர் பார்க்குறோம். இன்றைய முரளியில் யாரை நம்ம பார்க்குறோம்? பாபா என்ன பார்க்குறாரு? சமர்த் சக்திசாலியான பாபா தன்னை சுற்றியுள்ள 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்திசாலியான குழந்தைய பார்க்குறாரு. சக்திசாலியான பாபா தன்னை சுற்றியுள்ள சக்திசாலி குழந்தைய பார்க்குறாரு. ஒவ்வொரு குழந்தையும் சக்திசாலியாகி பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய சிறந்த புருஷார்த்தத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ இன்றைய முரளியில் முதல் பேரா எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் சக்திசாலியாகி பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய சிறந்த புருஷார்த்தத்தில் ஈடுபடுறாங்க. பாபா தாதா இப்போ 2 பேருமே வந்து இதில் வந்து இணைந்திருக்காங்க. ஒண்டர்லைன் லைனாக வந்து பாபா இதை வந்து சொல்கிறாரு. இப்போ என்னுடைய பூஜை சிங்கிள் தான், தனியாக தான் நடக்குது. ஆனால் உங்களுடைய பூஜை டபுளாக இருக்குது. இது ரொம்ப பெரிய பாக்கியத்தின் அடையாளம். என்னுடைய பூஜை சிங்கிளாக நடக்குது, ஆனால் நீங்கள் சங்கமத்தில் இவ்வளோ சிறந்தவராக ஆகுறீங்க, உயர்ந்தவராக ஆறீங்க. உங்கள் பூஜை டபுள் ஆகுது. டபுள் எந்த ரூபத்தில்? நிராகாரி, அதாவது சாலிகிராம் ரூபத்தில் ஒன்று, இன்னொன்று சொரூபத்தில். அதனால் இது இன்றைய முரளியினுடைய 5 பாயிண்ட். முதல், நிச்சய புத்தி. ஆத்மாவுக்கு வெற்றியும் சாந்தியும் தானாகவே கிடைக்கும். பாபா நம்மளை பிறந்தவுடன் 2 வரதானம் கொடுக்குறாரு. என்னென்ன? பவித்திரமாக இருங்கள் மற்றும் உடன் இருங்கள். அதாவது வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய கழுத்து மாலை. தோல்வி நடக்குது அப்படின்னா மாலையை கழுத்தில் போடலைன்னு அர்த்தம். அப்போ தோல்வி நடக்குதுன்னா இன்னும் நான் கழுத்தில் மாலையை போட்டுக்கல, பிராமண வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேனா இல்லையா அப்படின்ற கேள்வியே கிடையாது. ஒரு கேள்வி வந்ததுன்னா அதற்கு அர்த்தம் நிச்சய புத்தி இல்லைன்னு அர்த்தம். அதாவது 4 சப்ஜெக்ட்லையும் நான் நிச்சய புத்தி இல்லைன்னா நான் வெற்றி பெறுவேனா இல்லை வெற்றி அடைய மாட்டேனா, இந்த கேள்வி வர முடியாது. அதனால் இன்னைக்கு முதல்ல என்ன செய்யணும்? வெற்றியினுடைய திலகத்தை வச்சுக்கணும். இப்போது திலகத்தை வச்சுக்கோங்க. எல்லோரும் இப்படி செய்து திலகம் வைங்க. மேலும் என்ன சொல்லணும்? வெற்றி என்னுடைய பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்லி திலகத்தை வைங்க. திலகம் அணிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன ஆகும்? எப்படி ஆகும்? வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? இந்த கேள்வியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இனிமே நமக்கு வரவே கூடாது. இன்னைக்கு 15ஆம் தேதி நாம் என்ன செஞ்சோம்? திலகம் வச்சிட்டோம். 5:25க்கு 5:30க்கு கிடையாது, திலகம் வச்சுட்டோம், அவ்வளோதான்.
டைம் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது, என்னுடைய பாபா என்ற அனுபவம் ஆத்மாவுக்கு ஆழமான சுகத்தை கொடுக்குது. என்னுடைய பாபா, அப்போ என்னுடைய அப்படின்ற வார்த்தை ஆழமான சுகத்தை கொடுக்குது. பாபா இந்த முரளியில நிரந்தர அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இப்போ என்னுடைய பாபா என்பதற்காக நிரந்தர நான் பாபாவினுடையவர், பாபா என்னுடையவர் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. இப்போ மனதில் இந்த தாளம், இந்த பாட்டு தான் பாடணும். நான் பாபாவினுடையவர், பாபா என்னுடையவர். அந்த பாட்டை கேளுங்க. சுகம் சாந்தியினுடைய தர்மம், இந்த மாதிரிலாம் பாட்டு இருக்கு. இப்போ நான் பாபாவினுடையவர், பாபா என்னுடையவர். இதில் பாபா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, பாபா நிரந்தர அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்போ நிரந்தர அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வெற்றியாளராக ஆக்க முடியும். நான் பாபாவினுடையவர், பாபா என்னுடையவர். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தையை இன்றைய முரளியில் இருந்தது. என்னுடைய பாபா, ஏன்னா நான் என் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய அதிகாரம், என்னோட உரிமை. ஏன்னா எல்லா அதிகாரமும் எங்கே இருக்குது? என்னுடையது அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால ஒருபோதும் பாபா ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படின்னா என்ன சொல்லணும்? பாபா நமக்காக வந்தார், எனக்காக வந்தார். நமக்காக கூட கிடையாது, பாபா எனக்காக வந்திருக்காரு. ஆகவே என்னுடைய பாபா. அடுத்து மூணாவது பாயிண்ட், இந்த நினைவுனால ஆத்மா நிலையாகவும் அமைதியாகவும் இருக்கும். பாபா இந்த முரளியில சொன்னாரு, பரமாத்மா அவருடைய சிம்மாசனதாரியாக சிறந்த ஆத்மாவா ஆகணும். என்ன நடந்தது? நாம பரமாத்மாவோட சிம்மாசனதாரியா சிறந்த ஆத்மாவா ஆறோமா? வீணான சங்கல்பங்கள் எப்போ வருதுன்னா, நான் ஸ்வமான நிலையில இல்லாதப்போ, நான் என்னுடைய மதிப்பை நான் தெரிஞ்சுக்காதப்போ, யாரும் எனக்கு மதிப்பு கொடுக்காதப்போ, தன்னுடைய மதிப்பை உயர்த்துறதுக்காக என்ன பண்ணுறோம்? சிறந்த சாதனம் ஸ்வமான நிலையில இருக்கணும். ஸ்வமான்னா சுயமரியாதை. இப்போ ஸ்வமான்னா என்ன? நான் ஆத்மா. நான் என்ன? ஆத்மா. நான் என்னுடைய தினசரியில் நான் ஆத்மா என்று ஏற்றுட்டு நடக்கிறப்போ அதுதான் என்னுடைய பெரிய ஸ்வமானே. அதனால எங்கே ஸ்வமான் இருக்குமோ அங்கே என்ன இருக்கும்? நான் ஸ்டெடியாக இருப்பேன், நிலையாக இருப்பேன். அங்கே என்ன இருக்கும்? நான் அமைதியாக இருப்பேன். அங்கே எந்த ஒரு உணர்வும் என்ன அசைக்கவே முடியாது, எந்த ஃபீலிங்ஸும் வரவே முடியாது. நான் எப்படி இருப்பேன்? அந்த இடத்துல ரொம்ப நிலையான நிலைத்தன்மையோடு இருப்பேன். அடுத்தது, பிரச்சனையை தீர்வாக மாற்றுறது தான் உண்மையான சுகம். பாபா பல முரளியில் பிரச்சனை கூடவே தீர்வு சொல்வார். காரணத்தை நிவாரணமாக்குங்க அப்படின்னு. இப்போ இந்த விஷயம் சொல்லுவார். இப்போது யாருக்கு டச் கிடைக்குது அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது, ஆனால் அது பிரச்சனை மற்றும் தீர்வோட தொடர்புடையது. காரணம் நிவாரணம். வேறு ஒரு வார்த்தை இருக்குது, காரணம் இல்லை நிவாரணம். இப்போ இன்னொரு ஒன்று சாக்கார முரளியில் சொல்லியிருக்காரு, இல்லை அது அந்த வார்த்தை இல்லை. அதாவது அவங்க சொல்கிறாங்க, அந்த ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அது இல்லை அப்படின்றாங்க. இப்போ என்ன வார்த்தை? காரணத்தை நிவாரணமாக மாற்றணும்னு அவ்வியக்த முரளியில் வருது. அதே போல் சாக்கார முரளியில் ஒரு வார்த்தை வருது அப்படின்றார். இப்போ பொதுவாக வரதானத்தில் கூட வரும். இப்போ சுஷீல் பாய், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி என்பதை இப்படி என்று மாற்றுங்கள். எப்படி எப்படி அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன செய்யணும்? எப்படி ஆகும் அப்படின்னு கிடையாது, இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லணும். எத்தனை முறை சாக்காரவான் முரளியில் வரதானத்தில் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு முதல்ல யாராவது கேட்டா எப்படி ஆகும் அப்படின்னு உரிமையோடு சொல்லுங்க, இப்படி ஆகும்னு. தைரியத்தின் ஒரு படியை மட்டும் எடுத்து வைங்க. பகவான் உதவ தயாராக இருக்காரு. ஆனால் ஒரு படி யாருடையது? ஒரு அடி யார் எடுத்து வைக்கணும்? நம்ம தான் எடுத்து வைக்கணும். அதனால என்ன செய்யணும்? பிரச்சனை சொரூபம் ஆகாம தீர்வு சொரூபம் ஆகணும். காரண சொரூபம் கிடையாது, நிவாரண சொரூபம் ஆகணும். மக்கள் என்னை பார்த்த உடனேயே அவங்களுக்கு அவங்களுடைய பதில்கள் கிடைச்சிடணும், அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிடணும். அத்தனை சக்தி இருக்கணும் நம்ம கிட்ட. இல்லை இப்படியும் சொல்கிறாங்க, இவர் மீண்டும் வந்து விட்டார், இப்போ எனக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதற்கும் குறைவாகவே சொல்லுவாங்க. யாரும் அப்படி சொல்லக்கூடாது.
ஒரு பிரச்சனை முடிவடையலை, இன்னொன்று வந்துருச்சு, இல்லை இன்னொன்று வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? பிரச்சனை சொரூபமாக இருக்கக்கூடாது, தீர்வு சொரூபமாக ஆகணும். எப்படி தீர்வு சொரூபம் ஆறுது? எப்படியே இப்படின்னு மாற்றணும், அவ்வளோதான். அடுத்து நிராகார மற்றும் ஃபரிஸ்தா நிலை. ஆத்மாவுக்கு ஆழமான சுகம். ஆத்மா நிராகாரம், மேலும் ஆத்மா தன்னுடைய மூல நிலையத்திலிருந்து நிலைச்சிருக்கிறப்போ என்ன நடக்கும்? அது நிராகாரி நிலைக்கு திரும்ப சீக்கிரமா இணைய முடியும். நான் ஞானத்துல வந்தப்போ, நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்டருக்கு வந்தப்போ நான் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்னுடைய பெயர் இருந்தது. ஆனா நான் 7 days கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆன? பிரம்மகுமார். நான் எல்லா விஷயங்கள், எல்லா ரூல்ஸ், எல்லா ஸ்ரீமத்தையும் பின்பற்றினதுக்கு அப்புறம் நான் என்ன ஆன? பிராமணன். சரி, நான் யோகத்தை மேலும் அதிகப்படுத்தினா என்ன ஆவேன்? தேகி அபிமானி ஆவேன். நான் தேகத்தை மறந்தப்போ என்ன ஆவேன்? ஆத்ம அபிமானி ஆவேன். கடைசியில நான் என்ன ஆன? எந்த ரூபத்துல மேல போவேன்? அஷரீரி ரூபத்துல. விகர்மம் எந்த ரூபத்துல விநாசமாகும்? அஷரீரி நிலையில நான் பிந்து, அந்த பிந்துவை நினைவு செய்கிறேன் அப்படின்னு உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ. அதனால என்ன செய்யணும்? நான் அஷரீரி ஆகணும், நிராகாரி நிலையில. ரெண்டாவது என்ன விஷயம்? ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா அப்படின்னா யாருடன் எனக்கு எந்த உறவும் கிடையாது, பரமாத்மாவை தவிர. இதுல ஒரு கிளாஸ்ல 2 விஷயம் இருக்கு. மம்மா இதுல பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாங்க. அப்போ ஞாபகம் இருக்கா என்ன எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு? மம்மா பம்பாயில் இருந்தப்போ ரமேஷ் பாயோட காரில் உட்காந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொன்னாங்க? இது ஒரு சரியான எக்ஸாம்பிள், நான் சேவைக்காக கீழே இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரமேஷ் பாய் சொன்னார், மம்மா அந்த போர்டை பார்த்தீங்களா, ரொம்ப நல்ல போர்டு. மம்மா என்ன சொன்னாங்க? நான் சேவைக்காக மட்டும்தான் கீழே இறங்கி வந்திருக்கேன், மற்றபடி நான் எங்கே இருக்கிறேன்? மேலே. அதனால உறவு வச்சுக்கணும், சேவைக்காக, வாய்க்காக கிடையாது. இப்போது குட் மார்னிங், குட் நைட், அப்போ காலை உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு காலநிலை எப்படி இருக்குது, என்ன நடக்குது? இப்போ இது போல் எதுவுமே இல்லை. இப்போ இன்னும் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறப்போ எல்லாருமே கெட்டதை நினைக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்? ஃபரிஸ்தா அப்படின்னா யாரு கூட எந்த உறவும் கிடையாது. அதாவது எல்லாமே இருக்கணும், ஆனால் நம்மளுடைய நிலை, நம்மளுடைய அந்த ஞாபகம் என்ன இருக்கணும்? நான் மேலே இருந்து சேவைக்காக இறங்கி வந்திருக்கேன், இந்த விஷயத்த மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஃபரிஸ்தானா யாரு கூடயும் எந்த உறவும் இல்லை, அவ்வளோதான். உறவு சேவைக்காக மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா இவை நம்முடைய 5 பாயிண்ட்டுகள். முதல்ல என்ன? நிச்சய புத்தி, வெற்றி. இதில் என்ன நினைவில் வச்சுக்கணும்? வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. வெற்றி வரும் அல்லது வராது என்ற கேள்வியே கிடையாது. ரெண்டாவது என்னுடைய பாபா. இதில் எந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும்? மேலும் இன்றைய முரளியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நிரந்தர். நான் பாபாவினுடையவர், பாபா என்னுடையவர். மூணாவது விஷயம் ஸ்வமானம். இன்னைக்கு முரளியில் எந்த ஸ்வமான்? நான் பரமாத்மாவினுடைய ஸ்வமான்தாரி ஆத்மா. பிரச்சனையை என்ன செய்யணும்? 2 வார்த்தைகளால் பயன்படுத்தணும். காரணத்தை நிவாரணமாக்கணும். இப்போ எப்படின்றது இப்படி. மேலும் கடைசியில் நிராகாரம் என்ன செய்யணும்? நிராகாரம், அதாவது அந்த ஆத்மா உணர்வு கூடவே ஃபரிஸ்தா. நல்லது. ஓம் சாந்தி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. ஒவ்வொரு மனிதனின் விருப்பம் அமைதி, ஒவ்வொரு மடியின் இலக்கு அமைதி. உடைந்த கனவுகளின் மருந்து அமைதி, மௌனமான இதயத்தின் அழைப்பு அமைதி.
இருளின் நடுவே நிலவும் சாந்தம் அமைதி ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிழல் அமைதி இதயத்தின் ஓய்வு அமைதி எழுத்தியின் போர்வை அமைதி கரைந்து விடும் திருவிழா அமைதி தண்ணீரின் அப்பால் காத்திருக்கும் அமைதி ஒவ்வொரு போரிலும் வெற்றி தரும் அமைதி ஒவ்வொரு துயரத்தின் பின்னிலைப்பது அமைதி தன்னைத்தானே சந்திக்கும் தருணம் அமைதி ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி ஒவ்வொரு மௌனத்தில் ஒலிக்கும் அமைதி 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 சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி